Hello friends, welcome to Aquashots channel. In the channel Aquarium tips kana channel. Guys, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் aquarium fishes வாங்கி வளர்க்கும்போது நான் கண்டிப்பா ஏரேஷன் கொடுக்கணுமா, அதாவது ஏர் பம்ப் வைக்கணுமா, இன்டர்னல் ஃபில்டர் வைக்கலாமா, இல்லனா ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கலாமா, இல்லனா இந்த ஏரேஷன் அப்படிங்கிறது தேவையா என்னோட ஃபிஷ் டேங்க்கு அப்படிங்கற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ இது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கண்டென்ட் நான் ஏன் மேக் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் சின்ன சைஸ் டேங்க்கில் ஒரு பெரிய ஃபில்டர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மார்க்கெட்டில் நிறைய இன்டர்னல் ஃபில்டர், அதாவது ஃபில்ட்ரேஷன் ஹேங் ஆன், அதாவது டாப் ஃபில்டர் இருக்கிற மாதிரி இம்போர்ட்டட் டேங்க்ஸும் இருக்குது. கஸ்டமைஸ்டு டேங்க்கில் நம்ம என்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனும் இருக்குது. பட் நம்ம என்ன ஃபிஷஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம ஃபிஷ் டேங்கை சூஸ் பண்ணுறது, ஃபில்டர் சூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஃபிஷஸ் வாங்க போகிறேன், இந்த எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அக்வேரியமில் வந்து கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேங்கை வாங்கிட்டு ஃபிஷ் வாங்கும் போதுமே டேங்க் சைஸ் என்ன, தனியாக நீங்கள் ஃபிஷஸ் வாங்குறீங்கன்னா வீட்டில் என்ன சைஸ் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக போங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு போய் சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக ஃபிஷஸ் கொடுப்பாங்க. ஃபில்ட்ரேஷனும் அது மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கிளியராக ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். இந்தந்த ஃபிஷ்ஷுக்கு இந்தந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் சைஸ், என்ன மாதிரி டேங்க் சைஸை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்ன ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்களோ, கரெக்டான ஃபில்டர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது பேசிக் கப்பி ஃபிஷஸ், மோலி ஃபிஷஸ் நிறைய பேர் வந்து 1 feet டேங்க்கில் வந்து வளர்ப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி 1 feet லெங்க் டேங்க்கில் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக பார்க்குற ஃபிஷஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் ஃபிஷஸ் தான். அதாவது கப்பி ஃபிஷ்ஷு, இந்த மோலி ஃபிஷஸ் வளர்ப்பாங்க. ஸோ கௌராமிஸ் கூட வளர்க்கலாம், பட் நிறைய விட முடியாது. கௌராமி வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி 1 feet டேங்க்குக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபிஷஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியணும், அழகாகவும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு ஃபிஷ் வந்து கப்பி ஃபிஷ் தான். கப்பிலே வந்து இப்போ ரொம்ப கலர்ஸ் அதிகமாக உள்ள கப்பீஸ் எல்லாம் கிராஸ் ப்ரீட் வந்து கம்மி ரேட்டுக்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அதை வந்து வாங்கிக்கலாம். பட் கப்பி ஃபிஷ்ஷு, மோலி இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கெலாம் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்குள்ளே வந்து ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெளியே மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கும்போது டாப் கவர் அப்படிங்கிறது போடுறது நீங்கள் ப்ராப்பராக வந்து செய்கிறதா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி செய்யணும். அப்படி இல்லைனா இது டாப் கவர் போடாமல் விடுறது பெஸ்ட்டு. நீங்கள் லைட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எல்லாமே லைட்டிங் கொடுத்து ஹேங் ஆன் பேக் ஃபில்டரும் கொடுத்துட்டு டாப் கவர் இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக மெயின்டைன் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் குதிக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிலாம் வந்து நீங்கள் 1 feet டேங்க்லேயே வளர்க்க முடியும். பட் பிளாட்டி வந்து கொஞ்சம் குதிக்கக்கூடிய ஃபிஷ்ஷு. நானே வந்து சோட்டைல் பிளாட்டி ஃபிஷ் வந்து ஒரு பிளான்டட் டேங்க்கில் டாப் கவர் இல்லாமல் வச்சுருந்தப்போ குதிச்சு செத்து போச்சுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கும்போது பட் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான் 100% சஜஸ்டடு. ஸோ வாட்டரில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லபடியாக சர்வைவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அதாவது சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வாங்கி வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் அதே சின்ன சைஸ் வந்து நீங்கள் 1 feet நானோ டேங்க் ஆகட்டும், இல்லைனா அதுக்கு மேலே ஒரு 1.5 அடிக்கு செட் பண்ணுறீங்கனாலும், பிளான்டட் டேங்காக செட் பண்ணிங்கனாலுமே ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆனால் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டேங்கோட ஹைட்டை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஃபில்டரோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டியூப் கரெக்டாக டிப் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஹேங் ஆன் பேக் ஃபில்டரில் முதல்ல ரன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி தான் ரன் பண்ணணும். எம்டி மோட்டர் ரன் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது ரிப்பேர் ஆகிடும். அது சரி பண்ணுறது, ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபில்டர். ஸோ இன்னும் அடுத்த கேட்டகரி என்னென்னா, நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே இருக்கும், உள்ளே வந்து டேங்க்குள்ளே டிப்பாக இருக்கும். இது மோஸ்ட்லி கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் கார்ப்பு, அதே மாதிரி வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்க்கு, சிக்லிட்ஸுக்கு கூட வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுப்பாங்க. சிக்லிட்ஸுக்கு இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு சைஸுக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும், ஒரு 2 அடி தொட்டி வரைக்கும். ஸோ 3 அடிக்கு மேலே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபில்ட்ரு வந்து வேறு மாதிரி ஃபில்டர்லாம் சேல் பண்ணுறாங்க. டாப் ஃபில்ட்ரு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்காக இருக்கும்போது கேனிஸ்டர் ஃபில்ட்ரு கூட வைப்பாங்க. ஸோ இதில் வந்து காமனாக 2 feet டேங்க்லலாம் வந்து இப்போ இந்த கோல்டு கோயிலாம் வளர்ப்பாங்க இல்லையா, ஏதாவது பேசிக்காக பிகினர்ஸ் வந்து வாங்கக்கூடிய சைஸ் வந்து ஒரு 1 feet தாண்டி வாங்கும்போது 2 feetனு வாங்குவாங்க. அதில் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் விட போகிறோன்னா நீங்கள் என்ன ஃபில்டர் வச்சுக்கலாம்னா நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா வீக்லி இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பாஞ்சு அழுக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் கார்ப் இதெல்லாம்.
அப்படி அழுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த அழுக்கு கலெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டான ஃபில்ட்ரேஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் மற்ற ஹேங் ஆன் பேக் ஃபில்டர்லாம் அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டரில் என்ன ஆகும்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அழுக்கு கலெக்ட் ஆகிருக்கும் ஸ்பாஞ்ச் ஃபில்டரில். வாரம் நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது கோல்டு ஃபிஷ்ஷு கொய் கார்ப்புக்கெல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 30% வாட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றினா வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு புது தண்ணி வர பழைய தண்ணி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பாட்டம்லேருந்து வாட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ டாப்லேருந்து இருக்கிற தெளிஞ்ச தண்ணியை எடுத்து சைஃபன் பம்ப் மூலிமா எடுத்துகிட்டு அப்புறம் பாட்டமில் இருக்க அழுக்கை கொஞ்சம் கலைச்சி விட்டுட்டு அந்த அழுக்கோடு சேர்த்து கலெக்ட் பண்ணிடலாம் சைஃபன் பம்பில். அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பழைய தண்ணி ஊற்றி புது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கோல்டுக்கு மட்டும் இல்லை, கொய் கார்ப்பு, கௌரா மீஸ் இருக்கிற டேங்க், இது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபில்ட்ரேஷன், அதாவது இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்பும் இல்லாமல் பேசிக்காக நிறைய பேர் வாங்குறது ஏர் பம்ப் வாங்கி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் காஸ்ட்லி. ஹேங் ஆன் பேக் ஃபில்டரும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு ரேட் அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு அடி தொட்டி தான் வைக்க போகிறேன். நான் வந்து கப்பீஸ் கொஞ்சம் விட போகிறேன். இதுக்கு வந்து எதுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஏர் பம்ப் வாங்கி விடுவாங்க. ஸோ ஏர் பம்ப் வாங்கி செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து மேண்டில் இருக்கும். அந்த மேண்டில் வழியாக வந்து உங்களுக்கு ஏரேஷன் வந்து உங்கள் டேங்க்குக்கு வந்து கிடைக்கும். இது வந்து தாராளமாக இதை மெயின்டைன் பண்ணலாம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ஃபில்ட்ரு வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஏரேஷன் மட்டும்தான் பண்ணோம், ஃபில்ட்ரேஷனுங்கிற ப்ராசஸ் பண்ணவே செய்யாது. ஸோ நிறைய பேர் இது ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, வெறும் ஏரேஷன் மட்டும்தான் பண்ணோம். இதில் ஃபில்ட்ரேஷனும் சேர்த்து பண்ணோம்னா நீங்கள் அந்த மேண்டலுக்கு பதிலாக ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வாங்கி அதை தனியாக அதில் மாட்டி அதை வந்து உள்ளே வச்சிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சில் ஓரளவுக்கு அழுக்கு கலெக்ட் ஆகும். நிறைய அக்வாரியம் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா பேர் பாட்டம் டேங்க்கில் ஒரு ஏர் பம்ப்லேருந்து நிறைய லைன் எடுத்து அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரேஷன் மூலிமா வந்து ஒவ்வொரு டேங்க்லேயும் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்சை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்குவாங்க, வாட்டர் சேஞ்ச் கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. இது வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி பண்ணலாம். பட் அந்த ஸ்பாஞ்சை அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும், ஓரளவுக்கு வாட்டர் கிளாரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா கப்பிலாம் வந்து டெயில் வந்து பெருசாக இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யும். நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வாங்கும்போது ஆசைப்பட்டு நல்லா கூட்டமாக நிறைய ஃபிஷஸ் வாங்கி விடுவீங்க. ஸோ வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அமோனியா லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் ஒன்றா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து அதை அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் ஏரேஷன் மட்டும், நான் ஏரேஷனே இல்லாமல் இந்த ஹாபியில் வந்து நீங்கள் எந்த ஏர் பம்பே இல்லாமல் என்னால் மீன் வளர்க்க முடியாதுன்னா அதுக்குன்னே இருக்கிற ஃபிஷ் தான் பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷுக்கு சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஃபிஷ் அப்படிங்கிறதுனால அதுக்கு எந்த ஒரு ஏரேஷனுமே தேவையில்லை, நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு 6 inch என்னை பொறுத்த வரைக்கும் பவுலில் வளர்க்குறாங்க, ரொம்ப சின்ன சைஸ் கிளாஸ்லலாம் விட்டு அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷுக்கு மூவிங்க்கு ஒரு தடவை ஒரு மூவிங்க்கு கூட ஒரு சர்க்குலராக சுற்றுறதுக்கு கூட ஸ்பேஸ் இருக்காது. ஸோ பீட்டா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் 6 inch அதாவது 1.5 அடி நானோ டேங்க் வந்து நீங்கள் செஞ்சு வாங்கிக்கிட்டிங்கன்னா கிளாஸில் அதில் வளர்த்து பாருங்கள். அதில் ஒரு சின்னதாக லைட்டிங் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷுக்கு நான் சொன்ன சைஸ்லேயே வந்து இம்போர்ட்டடாகவும் டேங்க்ஸ் வருது. பட் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே வளர்க்கலாம், தப்பே இல்லை. ஸோ ஒரு ஒர்க்கிங் டேபிளில் கூட என்னால் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அது பீட்டா ஃபிஷ் டேங்கால் மட்டும்தான் முடியும். அந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் டேங்க் செட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்காது. இப்போ வரக்கூடிய இம்போர்ட்டட் பீட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க. வாங்கும்போது ஒரு ட்ரஸ்டட் அக்வாரியமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் பீஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.